सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद एडवल्लडा वेंकटरमण गोविंद गोपिका जीवन स्मरणम गोविंद जानकी कांत स्मरणम जय जय राम राम लक्ष्मीनाद समारंभां नादयाम मुनि मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां गुरु ब्रह्मा गुरु विष्णु नरसिंह स्वामी की जय भक्त प्रहलाद महाराज की जय भक्त गरुड़ स्वामी की जय योग नरसिंह स्वामी की जय लक्ष्मी नरसिंह स्वामी की जय भक्त योगांजनेय मूर्ति की जय जय सर्व विनायक मूर्ति की जय ரொம்ப விசேஷமா கார்த்திகை மாதம் பெருமாளுக்கு என்ன மாதம் சொல்லுவானா தாமோதர மாதம் சொல்லுவா. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் தாமோதர மாதம், இந்த கார்த்திகை மாதம். அதுல நம்ம ஆலயத்துல 18 அடியில வீட்டிருக்க அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு 3வது வருஷம் கார்த்திகை கடைசி சனிக்கிழமை கருட பகவான்ல ஏழை பண்ணி வீதி உலாவா பெருமாளை வலம் வந்து ஆராதனை வைபவமானது நடந்துட்டு இருக்கு. அதுல இம்முறை 3ஆம் வருடம் நம்ம இப்ப எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிறது கருட பகவானோட அந்த உபச்சாரங்கள் முடிச்சு புறப்பாடாக போறார். அந்த சமயத்துல நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம். நிக்கிற எல்லாருமே கைய கூப்பிக்கோங்கமாம். இன்னைக்கு யாரெல்லாம் இதை தரிசனம் பண்றோமோ, யாரெல்லாம் இந்த கருட பகவானோட வீட்டிருக்க பெருமாளை சேவிக்கிறாளோ அவ அத்தனை பேருக்கும் நிச்சயம் வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா. அதுல துளி கூட சந்தேகமே இல்லையா. ஏன்னா மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் எல்லா ஆசை இருக்கும். கஷ்டம் திருநாத திருநன் திருப்பி இதே மாதிரி பிறக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாளாம். அப்ப திருப்பி நம்ம என்ன பிறக்க கூடாதுன்னா வைகுண்டம் போயிடணுமா. பெருமாளோட திருவடியில வைகுண்டத்துல போய் சரணாகதி பண்ணிட்டோம்னா மறு பிறவி நமக்கு கிடையாதான். மறுபடியும் பிறந்து வளர்ந்து கஷ்டம் சுக துக்கம் இந்த அவஸ்தையெல்லாம் இல்லாம வைகுண்ட போகணும் அப்படின்னா பெருமாளை கெட்டியமா புடிச்சிக்கணுமா. அதுல இந்த மாதிரி கருட சேவையெல்லாம் சேவிக்க நம்ம 2 கண்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்பிறவில. ஏதோ சர்வ சாதாரணமா நம்ம ஆலயத்துல ஒவ்வொரு நிகழ்வும் நிச்சயம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மனுஷங்க நம்ம பண்ணல, பகவானே நடத்திக்கிறார். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலே திருநன்றூர் பகுதியில மட்டும்தான் கருட சேவை நடக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம ஆலயத்துலதான் பகவான் நடத்திக்கிறார். ஏன்னா பெருசா யார்கிட்டயும் உபயம் கிடையாது. தெரிஞ்சவா ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் இருக்கா. அவள்கிட்ட கேட்கிறோம். அவளும் மனம் கோணாம அவ சக்திக்கு நங்க கொடுத்து இந்த கருட உற்சவத்துக்கு பெரும் கைங்கரியமா இருக்கா. நம்ம எல்லாருக்கும் இதை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் கேட்கிற பத்திரிக்கை போடல, வாட்ஸ்அப்ல சொல்லலன்னு. நான் யார் எந்த பிளானும் கிடையாது. பகவான் திடீர்னு மனசுல படுறது நடக்கிறது. ஒவ்வொரு விஷயம் அவரோட சம்மதத்தோடு நடக்கிறதுனாலதான் எந்த தடை வரல. இது வரைக்கும் சத்தியம் எந்த விக்னங்கள் வரல. நாம் பண்ற நினைச்சாதான் அது அகங்காரமா மாறி தடைகள் வரும். அவன் நடத்துகிறனாலதான் எந்த விதமான விக்னம் இல்லாம ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கோவில்ல எல்லாருமே சொல்லுங்கம்மா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ நமஹ. ரொம்ப சந்தோஷமாம். ஒரு நிமிஷம் எல்லாருமே பெருமாள்கிட்ட கைய கூப்பி வேண்டிக்கோங்கம்மா. இந்த வருஷம் இந்த விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இந்த கடைசி சனிக்கிழமை ஷோலிங்கர்ல போய் 1350 படிக்கற்கள் ஏறினா மட்டும்தான், இல்ல ரோப் கார்ல போனா மட்டும்தான் நரசிம்மரை சேவிக்க முடியும். ஆனா நம்ம ஆலயத்துல நமக்கு நிகரா தர்பார்ல பிரம்மாண்டமான ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க அந்த எம்பெருமான் நமக்கு இன்னைக்கு இந்த கருட சேவையோட காட்சி தரார். கோடான கோடி புண்ணியம் நமக்கு.
நமக்கு இதோட பலன்கள்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அதோட அனுகிரகம், அதோட ஆசீர்வாதம், பகவானோட கிருபை நிச்சயம் நமக்கு உணர்வோம். பெருமாள் அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அதனால வேண்டிக்கோங்க, இப்பிறவில இந்த வருஷம் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த நரசிம்மா, இதே போல ஒவ்வொரு வருடம் இந்த கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை இந்த கருட சேவை உற்சவத்தை என் கண்ணால பார்க்கணும். இப்பிறவில நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஆனந்தமான காட்சியை என் கண்ணில் தரிசனம் பண்ணவை, என் சக்தி கிழங்கு என்னால முடிஞ்ச உபயத்தை செய்யவைன்னு அந்த எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயம் நம்மளை படைச்ச அந்த பெருமாளுக்கு நம்ம கஷ்டம் என்ன தீரணும், நமக்கு என்ன தேவை, நம்ம எதை கொடுத்தா நம்ம வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும், நமக்கு எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறச்சே பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. நித்தியம் உன்னை தரிசனம் பண்ணணும், நித்தியம் உன் நாமத்தை சொல்லணும், நித்தியம் உன் பிரசாதத்தை உட்கொள்ளணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுன்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்கம்மா.